வெற்றிமாறன் நமக்கெல்லாம் தெரிஞ்ச தமிழ் திரைப்பட உலகில் முன்னோடி டைரக்டர். பொல்லாதவன், ஆடுகளம், விசாரணை, வடசென்னை, அசுரன், விடுதலை இது போன்ற படங்களை இயக்கி தேசிய விருதை தட்டியவர். வெற்றிக்கு முன்பாக இவர் சந்தித்த மன தடுமாற்றங்களை இவரே தெரிவித்ததை பற்றி பார்ப்போம். அநேகமா எல்லாருமே ஒரு இக்கட்டான சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருக்கோம். சொல்லப்போனா நமக்கு பிடிக்காத சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா நமக்கெல்லாம் ஒரு கனவு இருக்கு. அந்த கனவுக்கேத்த சூழ்நிலை இது இல்ல. இந்த நிலையில இருந்து அந்த கனவை நினைவாக்க முடியாது. ஆனா அந்த கனவை நோக்கி பின்தொடர முயற்சி செய்யாதீங்க. ஏன்னா அந்த கனவுகள் எல்லாமே ஒரு மாயை, பிம்பங்கள். பிம்பங்கள் என்பது விருப்பமான காட்சிகள் மட்டுமே. இந்த விருப்பங்களை அடைய முடியாது. நமக்கு என்ன விருப்பம்னா உடனே கற்பனை செஞ்சு காட்சிகளா எட்டா உயரத்துல உள்ள ஒரு சுகமான சோம்பேறித்தனமானவை. என்னோட வாழ்க்கையை உதாரணமா எடுத்துக்கோங்க. அப்பா ஒரு கால்நடை மருத்துவ விஞ்ஞானி, அம்மா ஒரு டீச்சர், அக்கா ஒரு டாக்டர். அதனால அப்பா என்னை பார்த்து, மகனே குறைஞ்சபட்ச ஒரு இன்ஜினியராவது நீ வரணும்னு அடிக்கடி சொல்லுவாரு. எனக்கு அப்படி சொல்லப்பட்டதால அந்த இன்ஜினியரிங் படிப்பு மீது எனக்கு அவ்வளவா நாட்டம் வரல. காட்டமா தான் இருந்தது, காண்டா இருந்தது. திரும்ப திரும்ப டேய் நீ இப்படி வரணும்னு சொல்லும்போது யாருக்கு தான் பிடிக்கும்? இங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். என்னுடைய விருப்பத்தை அவங்க கேட்காம அவங்களாவே முடிவெடுத்தாங்க. எனக்குள்ள ஒரு விருப்பம் இல்லாத படிப்பை திணிச்சாங்க. என்னுடைய தவறும் இருக்கு. நான் என்னுடைய விருப்பத்தை அவங்க கிட்ட சொல்லல. அதாவது எனக்கு இன்ஜினியரிங் மீது நாட்டம் இல்லைன்றத என் அப்பா கிட்ட சொல்லல. அப்பான்றதுனால எதிர்த்து பேசாம அமைதியா இருந்தது பெரிய தப்பு. அது என்ன ஆச்சு தெரியுமா? 10வது படிக்கும்போது படிப்பின் மேல உள்ள வெறுப்பால பள்ளிக்கூடத்துக்கே சரியா போக முடியல. பரீட்சையும் வந்தது. எப்படியோ, சொன்னா நம்ப மாட்டீங்க, நான் பாஸ் ஆயிட்டேன். ஜஸ்ட் பாஸ். ஆச்சரியம். 11, 12 வகுப்புல எனக்கு விருப்பம் இல்லாத கணக்கு குரூப்ல சேர்த்தாங்க. நமக்கு தான் கணக்கு பிடிக்காதே. அதனால காந்தி கணக்கா மொத்தமே 18 நாள் மட்டுமே பள்ளிக்கூடத்துக்கு போனேன். அதுல காலாண்டு அரையாண்டு தேர்வு நாட்கள் 12. நான் ஜாலியா ஹாயா ஊர் சுத்தினேன். எல்லா இன்பத்துக்கும் ஒரு முடிவு உண்டு தானே. வந்தது முழு பரீட்சை. எனக்கு ஹால் டிக்கெட் கொடுக்க மறுத்துட்டாங்க. நான் வீட்ல சொல்லவே இல்லை. எப்படியாவது சாதிக்கணும்னு யோசிச்சு யோசிச்சு சினிமா கதைகள்ல வர ஒரு பையன் போல வீட்ல இருக்கிற பணத்தை எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டேன். கிரேட் எஸ்கேப். ஒரு நாள் இந்த பணத்தை முதலீடு செஞ்சு பெரிய முதலாளியாக வரணும்னு நினைச்சு வீட்டை விட்டு ஓடுனேன். வெற்றிவாக சூடலான்னு நினைச்சேன். ஆனா பணம் கரைஞ்சி ஒன்னும் இல்லாம, வயிற்றுலயும் ஒன்னும் இல்லாம, பட்டினி தாங்க முடியாம வீட்டுக்கு திரும்பிட்டேன் 2 நாள்ல. அப்பதான் என் அப்பா, உனக்கு என்னப்பா வேணும், உன் ஆசை என்னன்னு கேட்டாரு. இதுவரை பூட்டி வச்சிருந்த ஆசைய உடைச்சி சொன்னேன். நான் கிரிக்கெட்டர் ஆகணும். அதுவும் சென்னை YMCA பயிற்சி கூடத்துல சேர்ந்து கிரிக்கெட் ஸ்டாரா வரணும். மனம் போன போக்கில் சென்றாலும் மனதளவில் யாருக்கும் தீங்கு நினைக்காத வெற்றிமாறனுக்கு இயற்கை எப்படி வெற்றிக்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுத்தது என்பதை 2ஆம் பாகத்தில் பார்க்கலாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.